ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வே டு மைனிங் ஆப்பில் கேட் எக்ஸாம் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்ற ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2018 to 2025 வரைக்கும் இருக்க கேட் எக்ஸாம் கொஷின்ஸை மைனிங் கொஷினை டாபிக் வைஸ் தனித்தனியாக செக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்கல்ல, செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, அதில் சப் டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது வைஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்துட்டு சப் டாபிக்ஸ் இருக்கும். அதுபடி பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஃபைல் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் வருது, எந்த மாதிரி கொஷின் வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான கோர்ஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு வேகன்சி, டிஜிஎம்எஸ் எக்ஸாம், கேட் எக்ஸாம், அதர் மைனிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முடிவு சொன்ன மாதிரி கேட் எக்ஸாம் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கோர்ஸு. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2018 to 25 வரைக்கும் மொத்தம் 8 இயர்ஸ் கொஷின் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிவு சொன்ன மாதிரி அந்த 8 இயர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் தனித்தனியாக பிரித்து தனித்தனி ஃபைலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த சிலபஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வியூ பண்ணுற அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2007 to 2025 இருக்க கேட் எக்ஸாம் கொஷின் அண்ட் ஆன்சர் கீ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ வியூவில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தனியாக கொடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஃபோட்டோவில். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இயர் வைஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா, இயர் வைஸ் பார்த்திங்கன்னா கொஷின் 1லேருந்து கொஷின் 65 வரைக்கும் என்னென்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கும் 2018 என்ன, 2019 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2018 to 2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் எவ்வளோ கொஷின், நம்பர் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு தனியாக ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ்குள்ளே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ வியூ ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் சொன்னது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃப்ரீ வியூ ஆப்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2007 to 2025 ஒரு நியர்லி 25 ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா கொஷினுக்கு தனியாக ஒரு ஃபைல் இருக்கும், ஆன்சர் கீக்கு தனியாக ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 25 ஃபைல்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ வியூவில் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் உங்களுக்கு சிலபஸை பார்த்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு 7 செக்ஷன் இருக்கும். 7 செக்ஷனில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 அந்த சப் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஷின்ஸை டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் தான் வியூ ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இயர் வைஸ் அனாலிசிஸ் 2008லேருந்து பார்த்திங்கன்னா 25 வரைக்கும் ஒரு இயருக்கும் மொத்தம் 8. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்துட்டு தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 2018 to 25 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் வைஸ் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வருது அப்படின்றதையும் தனியாக ஒரு ஃபைலாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள், இதுதான் அந்த ஃபைல். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் 2018லேருந்து 25 வரைக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, இந்த டாபிக் வைஸ் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா செக்ஷன் 1ல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 to 10 கொஷின்ஸ் வருது. செக்ஷன் 2ல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 கொஷின்ஸ் வருது. செக்ஷன் 3ல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 to 12 கொஷின் வருது. செக்ஷன் 4ல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 to 10 கொஷின் வருது. செக்ஷன் 5ல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 கொஷின் வருது. இதில் சப் டாபிக் வைஸ் நான் தனியாக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எந்த டாபிக் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைல் மெயினாக இருக்கும், வெளியவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் வைஸ் ஒன்றும் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினும் எந்தெந்த ஹெட்டிங்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா 1 to 65 வரைக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இது ஒரு இயருக்கும் போட்டிருப்பேன். 25க்கு போட்டிருப்பேன், 24க்கு போட்டிருப்பேன், 23க்கு போட்டிருப்பேன், 22க்கு போட்டிருப்பேன், 20க்கு போட்டிருப்பேன், 19க்கு போட்டிருப்பேன், 18க்கு போட்டிருப்பேன். மொத்தம் 8 ஃபைல் தனியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த டாபிக் வைஸ் சொன்ன பார்த்திங்களா, இதுதான் அது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் மைனிங் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் தனியாக ஒரு ஃபைல் இருக்கும். செக்ஷன் 2ல் பார்த்திங்கன்னா மைனிங் ஜியாலஜி, மைன் டெவலப்மெண்ட், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மைன் சர்வேயிங், அதுக்கு ஒரு 3 ஃபைல் இருக்கும். அடுத்து செக்ஷன் 3ல் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஜியோ மெக்கானிக்ஸ், கிரவுண்ட் கண்ட்ரோல், அதில் ஒரு 3 ஃபைல் இருக்கும். செக்ஷன் 4ல் பார்த்திங்கன்னா மைனிங் மெத்தட்ஸ், மைனிங் மிஷினரி, 2 ஃபைல் இருக்கும். செக்ஷன் 5ல் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் என்வரான்மெண்ட், மைன் வென்டிலேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் அசார்ட்ஸ்,
அது ஒரு 3 ஃபைல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைன் எக்கனாமிக்ஸ், மைன் பிளானிங், சிஸ்டம் இன்ஜினியரிங் அது ஒரு 3 ஃபைல் இருக்கும். செக்ஷன் 7 எடுத்திங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட், வெர்பல் ஆப்டிடியூட் ஓகேங்களா, இது ஒரு 2 ஃபைல் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபைல் தனியாக கொடுத்துருப்பேன். இதுக்காக அந்த ஃபோல்டர் ஓகேங்களா. இப்போ அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இப்படி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு PDF ஃபைல் இருக்கும். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. அந்த இயர் வைஸ் போட்டு அந்த கொஷின் நம்பர் எந்த இயர்து, அதுக்கு என்ன ஆன்சர் கேம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக அப்படி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப் டாபிக் வைஸ் பிரிக்கல உங்களுக்கு ஓகேங்களா. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதை பிரிக்கல. அடுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா மைனிங், ஜியாலஜி, மைன் டெவலப்மெண்ட், மைன் சர்வேயிங் அதை பார்த்தீங்கன்னா சப் டாபிக் வைஸும் பிரிச்சுப்பேன். ஜாலஜி எடுத்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சரல் ஜாலஜிக்கு தனியாக வந்துட்டு ஹெட்டிங்ஸ் போட்டு தனியாக அளவோட தனியாக போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் மைண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ப்ராக்டிசஸ் அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது போட்டிருப்பேன். அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எனர்ஜிஸ் அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஹெட்டிங்கில் தனியாக கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. அந்த ஒரு ஃபைல் நான் உங்களுக்கு ஒரு வியூ பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தனியாக ஒன்று, ஜியோ மெக்கானிக்ஸ் தனியாக ஒன்று, கிரவுண்ட் கண்ட்ரோல் தனியாக ஒன்று போட்டிருப்பேன் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 4க்கு மைனிங் மெத்தட்ஸ்க்கு தனியாக ஒன்று, மைனிங் மிஷினரிக்கு தனியாக ஒன்று கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபைல் ஓகேங்களா. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜை மட்டும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன் இமேஜாக. அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 5க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் என்வரன்மெண்ட்டுக்கு ஒன்று, வென்டிலேஷனுக்கு ஒன்று, அண்டர் கிரவுண்ட் ஹசாருக்கு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா மினரல் எக்கனாமிக்ஸ்க்கு ஒன்று, மைன் பிளானிங்க்கு ஒன்று, சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கு ஒன்று ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 7க்கு எடுத்திங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு ஒன்று, வெர்பல் ஆப்டிடியூடுக்கு ஒன்று ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்க அந்த ஃபைல்ஸு. இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல்ஸை மட்டும் உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. பாருங்கள், ஒரு 2 ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து மைனிங் மிஷினரி வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. மைனிங் மிஷினரிக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மைனிங் மிஷினரி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலேஜ் டாபிக், அதில் சப் டாபிக் இருக்குது ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலேஜ் இருக்க கொஷின் எல்லாமே தனியாக வந்துட்டு போட்டிருப்பேன் நான். அதோட கொஷின் அந்த ஆன்சருக்கையும் பார்த்திங்கன்னா மேலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. அது எந்த இயரில் கேட்கப்பட்ட கொஷின் முதற்கொண்டு நான் போட்டிருப்பேன். அந்த கொஷின் ஃபுல்லாக போட்டிருப்பேன், ஆன்சர் கீயோட ஆன்சர் ஆப்ஷனோட போட்டிருப்பேன், அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பேன், அது எந்த இயர்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் ரோப்ஸ், அதுக்கப்புறம் ஒயர் ரோப்ஸில் ஒரு கொஸ்டின் எல்லாமே தனியாக கட் பண்ணி கொடுத்துருப்பேன். அது எந்த இயரில் இருந்தாலும் அந்த ஒயர் ரோப்ஸ் கீழே தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாய்ஸ்டிங் சிஸ்டம் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹாய்ஸ்டிங் சிஸ்டம் கீழே வரும். எந்த இயரில் கேட்டிருந்தாலும் அது கீழே தான் போட்டிருப்பேன். அதுமாரி பார்த்திங்கன்னா பம்பிங் வந்துட்டு அதுமாரி சப் டாபிக் க்ரியேட் பண்ணி அந்த சப் டாபிக் கீழே தான் பார்த்திங்கன்னா பம்பிங்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மிஷினரி அந்த சப் டாப்பிக்கில் அந்த டாபிக் ரிலேட்டட் எல்லாமே கீழே போட்டிருப்பேன். இது உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுனா அந்தந்த சப் டாபிக் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின் கேட்பாங்க, கொஷின் இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு, நம்ம எப்படி படிக்கணும், இல்லை இம்பார்ட்டன்ட் ஏரியா இது, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன, இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுன்னா 1 மந்த்தாக எக்ஸாக்டாக 1 மந்த்தாக இருக்குது ஓகே. நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 6th ஜனவரி, நெக்ஸ்ட் 6th ஜனவரி, நெக்ஸ்ட்டு 6th February தான் நமக்கு டைம் இருக்குது. 7th February வந்துட்டு எக்ஸாம். ஸோ 30 days இதை நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளியர் கட் வீடியோ கிடச்சிடும் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கோர்ஸ் வந்து நம்ம இது ஆப்லேயே கொடுத்துருக்கோம், டெஸ்ட் சீரிஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மைனிங் மிஷினரிக்கா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன்று இருந்துச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் டிசைன் ஓகேங்களா. பிளாஸ்ட் டிசைன் ப்ராக்டிஸில் இந்த பிளாஸ்ட் டிசைன் ரிலேட்டட் எல்லா கொஸ்டினுமே தனியாக போட்டிருப்போம் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்ஸ், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பற்றி கேட்டிருக்கிறது மட்டும் தனியாக வந்துட்டு உங்களுக்கு கீழே போட்டிருப்பேன் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின்ஸ் அண்டு ட்ரில்லிங் மெத்தட்ஸ், ட்ரில்லிங் ரிலேட்டட் மட்டும் இதில் போட்டிருப்பேன். ஸோ இதில் ஒரு 3 சப் டாபிக் தான் வரும் இதில் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன்லேயே சப்செக்ஷன் அது கீழே சப் டாபிக் வைஸ் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே ஃபைல்ஸ் கிடைக்காது ஓகேங்களா. இதை நான் உட்காந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த் பார்த்திங்கன்னா உட்காந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ 8 years ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். இன்னும் என்னால் பாசிபிள் இருந்துச்சு எக்ஸாம் பிஃபோர் பார்த்திங்கன்னா இன்னும் 2 years உங்களுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரெடி பண்ணி தரேன் ஓகேங்களா. ஸோ இன்னும் 1 month இருக்குது கரெக்டாக எக்ஸாக்டாக. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் வைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லை, நீங்கள் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் கொலீக்ஸ் யாரும் அட்டன் பண்ணுறாங்க, உங்கள் ஜூனியர் உங்கள் சீனியர் வேறு யாரும் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.